Hi friends, I am Pavani. Today we are going to see an important problem in chemistry in the topic solutions. Generally in chemistry, solving problems makes us more interesting. So come on, let's get into the question. Before getting into the question, please do subscribe Saitechinfo for more educational video. So now let's see what is the question. The question is how many ml of 0.1 m HCl are required to react completely with 1 gram mixture of Na2CO3 and NaHCO3 containing equimolar amounts of both? First, in a problem solving, we should read a question twice to identify what are the given and what had to be find out. So come on, you please go through the question twice. In that, what are the given? They have given the molarity, that is 0.1 m, and 1 gram of mixture they have given, and the important clue here is containing equimolar amount. That is, equimolar means the molarity is equal. When the molarity is equal, the number of moles is also equal. So here we have to find the volume in ml. ஸோ நம்ம இப்போது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஆன்சரை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஆன்சரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு வால்யூம் கண்டுபிடிக்கணும். அது நம்ம ஆல்ரெடி கொஷின்லேயே பார்த்தோம். ஸோ வால்யூம் யூ ஹேவ் டு ஃபைண்ட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 0.1 mHClன்னு கொடுத்துருக்காங்க. அங்கே மிக்சருன்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. மிக்சரில் இந்த இடத்துல 2 காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் வந்து Na2CO3, அந்த செகண்ட் வந்து NaHCO3. இந்த இடத்துல அந்த எல்லோ கலர் பாக்ஸில் டார்க்கன் பண்ணி இண்டிகேட் பண்ணியிருக்கிறது N2 is equal to N1. நம்ம அதை ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயே பார்த்தோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் திஸ் அண்ட் தட் இஸ் ஈக்குவல் பிகாஸ் தே ஆர் ஈக்விமோலார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த ஈக்விமோலார் அந்த கான்செப்டை தான் நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், வெயிட் கண்டுபிடிக்கணும். வெயிட் ரெண்டு இடத்துலையுமே கொடுக்கல. ஸோ நம்ம எக்ஸ் அண்ட் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அது ஸோ அதை எடுத்துட்டோன்னா நமக்கு அதை பேஸ் பண்ணி வெயிட் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் உடனே கேட்கலாம், என்ன இது எக்ஸ் அண்ட் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுக்கிறீங்க, ஏன் 1 மைனஸ் எக்ஸ் 2x அப்படிலாம் எடுக்கக்கூடாதா அப்படிலாம் கேட்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு இதை தான் எடுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம மிக்சர்னு சொல்லியிருக்கிறதுனால when we add these both weight we'll get a whole part as 1. ஸோ அந்த 1ன்னு வர்றது ஒரு மிக்சர் இண்டிகேட் பண்ணுற மாதிரி, ஒரு ஹோல் பார்ட் 1 அப்படின்னு இண்டிகேட் பண்ணுற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிட்டு we are keeping this weight. அடுத்து வந்து மோலார் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஆப்வியஸாக நமக்கு தெரியும். ஸோ நம்ம மோலார் மாஸ் ஆஃப் Na2CO3 எடுத்துக்கணும். அப்புறம் மோலார் மாஸ் ஆஃப் NaHCO3 கண்டுபிடிக்கணும். நீங்கள் உடனே யோசிக்கலாம், என்ன அது 1 2லாம் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கீங்க எல்லா இடத்துலையும், N1 N2. அதாவது N1 அந்த 1ன்னு பேஸ் பண்ணி வந்ததுன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் த Na2CO3 and 2ன்னு பேஸ் பண்ணி வந்ததுன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் காம்போனன்ட் 2, அதாவது NaHCO3. So N1 is equal to number of moles of Na2CO3, N2 is equal to number of moles of NaHCO3. Similarly எல்லா இதுவும் அப்படி தான். ஸோ நமக்கு ஜென்ரலாக தெரியும் N அதாவது number of moles is equal to weight by molecular weight. So N1 is equal to W1 by M1 and N2 is equal to W2 by M2. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவேட் பண்ணி என்னென்ன வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமோ அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடச்சிடும். ஸோ எக்ஸ் வேல்யூ இஸ் 0.558 grams, that is W1. and W2 என்னது 1 minus x. ஸோ அந்த எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும், 0.442, that is W2. ஸோ இந்த ரெண்டு வெயிட்டும் கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணோம். ஸோ அடுத்து வந்து நம்ம மாஸ் ரேஷியோன்ற ஒரு கான்செப்டை இங்கே இன்க்ளூட் பண்ண போகிறோம். வந்து HClோட CO3 when reacted with HCl gives NaCl plus H2O plus CO2. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணாமல் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்து ராங்காக வரும். ஃபர்ஸ்ட் வந்து N அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் Na2CO3 is 1 mole and HCl is 2. ஸோ அதே மாதிரி சிம்லராக மற்றதுக்கெல்லாம் எழுதணும். அண்ட் மோலார் மாஸ் நெக்ஸ்ட். மோலார் மாஸ் ஆஃப் Na2CO3 106 and HCl is 36.5. நெக்ஸ்ட் வந்து WT. ஸோ WTனா என்ன, தியரிட்டிக்கல் வெயிட். இப்போது எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, ஒன்றுமே இல்லை, சிம்பிள். நமக்கு ஆல்ரெடி தெரியும் N is equal to W by M, அதாவது number of moles is equal to weight by molecular weight. We have just rearranged the equation, that is
weight is equal to number of moles into molecular weight. So we have number of moles and molecular weight. We have to multiply these both and we'll get the theoretical weight. So the ரெண்டையும் multiply பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்து WA னா கொஷனில் கொடுத்துருக்க வெயிட், அப்படி இல்லைன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்க வெயிட். ஸோ WF Na2CO3 வந்து 0.558 grams. நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ். ஸோ அதுதான் இது. அண்ட் நம்ம வந்து வெயிட் ஆஃப் HCl தான் கண்டுபிடிக்கணும். அதை நம்ம W1 Y1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல இது ரெண்டும் தான் நம்ம ரேஷியோவாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த மாஸ் ரேஷியோ போட்டோம்ல, அந்த ரெண்டு ரேஷியோவுமே ஈக்குவல். ஸோ அதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிவிட்டு நம்ம Y1 கண்டுபிடிக்கணும். Y1 அதாவது அதை ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு Y1 வேல்யூ என்ன வரும்னா 0.384ன்னு வரும். ஸோ வாட் இஸ் Y1? The weight of HCl when it is reacted with Na2CO3. இந்த இடத்துல நெக்ஸ்ட் பார்ட் பற்றி பார்க்கலாம். NaHCO3 plus HCl. ஸோ அது பண்ணும்போது we'll get NaCl plus H2O plus CO2. ஸோ இந்த ஈக்குவேஷன் செல்ஃப் பேலன்ஸ்டுன்றதுனால நமக்கு நோ ப்ராப்ளம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NaHCO3 1 and HCl is also 1. Molar mass 84 and 36.5. ஸோ W2 அதே சேம் ப்ரொசீஜர், போன ஸ்லைடில் பார்த்த சேம் ப்ரொசீஜர் தான். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் 84 and 36.5 வரும். WAன்றது வந்து 0.442 அண்ட் HClது வந்து Y2 இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ Y2ஓட வேல்யூ 0.192 அண்ட் இந்த இடத்துல Y2ன்றது weight of HCl required to react with NaHCO3. அதுதான் இந்த இடத்துல weight of HCl. ஸோ நமக்கு தேவை Y, total Y. ஸோ Y1 plus Y2 that will give you 0.576. that is W2 of HCl. இப்போ நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது அவங்க வால்யூம் தான் கொஷனில். மொலாரிட்டி கொடுத்துருக்கிறதுனால நம்ம மொலாரிட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணோம். M is equal to N2 by V. V in liters. N2ன்றது நம்ம W2 by M2ன்னு எழுதலாம். ஸோ ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணால் we'll get V is equal to W2 by M2 into 1 by Mன்னு வரும். நம்ம எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணால் வால்யூம் வந்து 0.1578 லிட்டர்ஸ்ன்னு வரும். அதை நம்ம வந்து ml கன்வெர்ட் பண்ணோம்னா into 10 power 3. ஸோ 157.8 ml. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக ஈக்விமோலார் மிக்சர் அதை பற்றினா ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷனை பார்ப்போம். இந்த இடத்துல கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, Na2CO3 ப்ளஸ் NaHCO3 இதுதான் மிக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ Na2CO3யோட மொலாரிட்டியை MAனும் NaHCO3யோட மொலாரிட்டியை MBனும் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லும் போதே யோசிச்சிருக்கலாம், அது எப்படிப்பா மொலாரிட்டி தான் ஈக்குவல்னு சொல்கிறீங்க, மொலாரிட்டி ஈக்குவல்னா நம்பர் ஆஃப் மோல்ஸும் ஈக்குவலா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இப்போ தரப்போகிறேன். இந்த இடத்துல Na2CO3 அதாவது அதோட மொலாரிட்டி MA எப்படி எழுதலாம், Na டிவைடட் பை Vன்னு எழுதலாம். NAவை W2A டிவைடட் பை M2A இன்ட்டு 1 by Vன்னு எழுதலாம். அதே மாதிரி NaHCO3க்கும் சிமிலர் தான், NB டிவைடட் பை V தட் இஸ் ஈக்குவல் டு W2B டிவைடட் பை M2B இன்ட்டு 1 by V. இதுதான் மொலாரிட்டி ஃபார்முலா. இப்போ வந்து நம்ம வால்யூமை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோன்னா மொலாரிட்டி ஈக்குவல், அப்போ அது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். வால்யூம் ரெண்டையும் கான்ஸ்டண்ட்டாக லிட்டர் அப்படின்னு வச்சுருக்கோம். அப்போ அதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுறோம். 1 லிட்டர் 1 லிட்டர்னு வச்சுருக்கோம். அதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டா என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல். ஸோ அதான் எக்ஸ்ப்ளனேஷன். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. ஸோ நம்ம இந்த மாதிரி சில லாஜிக்ஸ் வச்சு கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணோம்னா கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸ் நமக்கு ரொம்ப சிம்பிள் ஆகிடும். ஸோ இதுதான் இங்கே இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான லாஜிக். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த சம் ரொம்பவே சிம்பிளாக இருக்குல்ல, நம்ம தான் இதை காம்ப்ளிகேட்டடுன்னு நினச்சோம். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் லாஜிக்ஸ் வச்சு நம்மளே நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணி போட ஆரம்பிச்சோன்னா கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸும் மேத்ஸ் ப்ராப்ளம் மாதிரி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஸோ ஃபார்.